என்னடி இம்பிட்டு அழகா இருக்கிற? ஏய் என்ன பண்ற? அங்க ஒரு பச்சை புள்ள பயப்படுது. ஜெகன்மோகினி பேய்மா. சீ, நான் தான் அழகி. அழகின்னு நான் சொல்லணும். நீ மதுரை சங்கத்துல நீ தான் கிளவி. சீ, ஏய் சொல்லுங்கம்மா. எந்த ஊருக்காரிடி நீ? இந்த ஊருக்காரிதாம்மா. சாய்க்குடிக்காரியா? இங்கயா? ஆமா. நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீங்க இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, அப்புறம் என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமால. என்ன இம்பிட்டு அழகா இருக்கிற? ஏன் கேட்கறியா? ஏன்டி? இந்த அழகு, இந்த உசுறு எல்லாமே இந்த பெட்டிக்கா இருக்காது. ஏய் மாமா, வாழ்ந்தாலும் உன்னோடதே, செத்தாலும் உன்னோடதே சாகணும் முடிவே பண்ணிருக்கீங்க. மதனமோக ரூப சுந்தரி, மதனமோக ரூப சுந்தரி, எழில் ராணி மதனமே எம்பவளமே என் இதய கீதமே, மனம் பெரும் மதனமோக, மனம் பெரும் மதனமோக ரூப சுந்தரி. வேற ஒண்ணும் இல்லடி, வீட்டுல ஆட்டோ ஓட்டுறேன், பூத்தடிக்கிற ஞாபகத்துக்கு அடிச்சு விட்டேன். ஆட்டோவை கொண்டு போய் ஒத்த கடையில ஓடிக்கிட்டு தெரியா? ஏய் நல்ல ஆளு. ஆண்களிடம் பேசக்கூடாது. ஆம்பளை கிட்ட பேசக்கூடாது, என் புருஷன் கிட்ட பேசிருக்கோம். ஏய் அவருக்கு என்னடி ஆம்பளடி? கொன்றுவேன். என்ன? ஒழுங்கா இருக்கணும். ஆம்பளைகளிடம் பேசக்கூடாது. அப்படித்தான் பேசுவேன். பெண்கள் நம்மளா இருக்கோம்ல. இங்க பாருங்க, எனக்கு இவதான் என்னுடைய உயிர் தோழி. அப்ப நான் என்ன மயிர் தோழியா? இவதான் என்னுடைய உயிர் தோழி. சரியான மல்ல. ஏய் அங்க இல்லன்னு தாண்டி இங்க பிடிக்காது. ஏய் உன் பேர் என்ன சொன்ன? என் பேரு காட்டுராணி. காட்டுராணி. பெருசா இருந்தா எப்படி? சுருக்கமா சொல்றீ. உங்க பேர் என்ன? என் பேர் வள்ளி. வீட்டுல எப்படி கூப்பிடுறாங்க? வீட்டுல எப்படி வேணா கூப்பிடுவாங்க. என் பேர் வள்ளி தான். வீட்டுல எப்படி கூப்பிடுறாங்க? உனக்கு எப்படி என்ன கூப்பிட்ட என்ன? என் பேர் வள்ளினா வள்ளி தான். சட்டம் போட்டீங்கன்னா வேலையை விட்டு நின்னுக்குருவேன். சரி மனோரஞ்சனி பாத்துக்கிறேங்க. வேலையை விட்டு நின்னுட்டு என்ன பண்ணுவ? அப்ப நாங்க வர்றோம் அதுக்கு. மனோரஞ்சனி. என்ன மனோரஞ்சனி? எப்படி மனோரஞ்சனி 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 ஒத்த கடையில கூப்பிடுறாங்க உங்களை? மனோன்னு கூப்பிடுவாங்க. மனோன்னு. அந்த ரஞ்சனிய கடைசியில எடுத்துட்டாங்க. இப்ப உன் பேர் என்ன? ரஞ்சனியை கூட்டிட்டு வந்து பாம்பாடு. உன் பேர் என்னடி? மணிமேகலை. மணிமேகலை. அந்த கலையை எடுத்துட்டு மணின்னு தானே கூப்பிடுறாங்க. மணி. அதே மாதிரி என்னையும் சுருக்கி இந்த காட்டு ராணிய ராணி எடுத்துருவாங்க. காட்டு காட்டுன்னு சொல்லுவாங்க. அம்மா அவ உன்னை எப்படி சொல்லுவாங்க? காட்டு காட்டு காட்டு. என் பேரு குத்துராசா, என்னை ஊர்ல குத்து குத்துன்னு கூப்பிடுவாங்க. உன்னை எப்படா கூப்பிடுவாங்க? என் பேரு சொருகு ராஜா. சொருகு சொருகு. இப்ப நம்ம 3 பேரும் கூப்பிடுவோமா? மாட்டு. இப்ப நீ முதல்ல ஆரம்பி. காட்டு குத்து சொருகு மாட்டு. காட்டு குத்து சொருகு மாட்டு. வேமா சொல்லு. காட்டு குத்து சொருகு மாட்டு குத்து காட்டு. மாடி வீட்டுல எவனோ வேலை இங்கிலீஷ்காரன் தங்கி இருக்கான்னு நினைக்கிறேன். சத்தம் அப்படி ஒரு மாதிரியா வருது. எங்கடி அம்மா? எங்கடி அம்மா இருக்கான்னு பாக்குறேன். அம்மாவை அப்படி கூப்பிட்டா வர மாட்டாங்க. நான் ஒரு சொல்றேன், வா அப்படி கூப்பிடு. ஓ யான்னு கூப்பிடு. அம்மா அம்மா நல்ல அம்மாடி. ஆமா, எந்த இதுவும் இல்லாதவங்க அம்மா. ஏய் பயமுடு பேச்சக்கற. அம்மா இந்த மாதிரி இல்லையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு ஓடுறேன். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரி. கொன்றுவேன். சரிம்மா. உங்க 2 பேரும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஆமா, அப்படியே இங்க கலெக்டர் பதவி சாய்குடியில கொடுத்துட்டியே. அப்பா என்ன சொன்னாங்க? சும்மானு பாட்டுங்க முதல்ல. ஏய் அப்பா என்ன சொன்னாங்க? நம்மள போய் காவல் பார்க்க சொல்லிருக்கா. அப்பா சொல்ல தட்டலாமா? தட்டப்படாது. தாய் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. தம்பி பண்டாட்டிக்கு குண்டியும் இல்ல. ஏய் என்ன சொல்ற? தலைவலிக்குது. வேற ஏதாவது சொல்லு. சரியா சொல்லு. சரியா. தாய் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. தம்பி பண்டாட்டிக்கு குண்டியும் இல்ல. ஒழுங்கா சொல்லு. ஒழுங்கா சொல்லு. இன்னைக்கு இந்த மேடையில் நீ விடுற மாதிரி இல்லைங்க. வா ஒழுங்கா சொல்லு, இல்லைன்னா அடிப்பேன். சரி. நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். தாயிர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. இந்த பக்கம் போங்க. கரெக்டா சொல்லு. ஆமா சொல்லு. தாயிர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. சரியா தான் இருக்கிறாங்களா? அம்பிட்டு வகுத்தினால போகும். 1 மணிக்கு நாடகம் நின்னோனே 10 பேர் வந்தா நம்மள எப்படி ஆளை பிடிச்சு வச்சிருக்க? சொன்னா கேக்குறியா? அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இவ பத்தியா எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கிறான்னு. இவள்கிட்ட இருந்து கத்துக்க. சரியா? சரி. அடக்கத்தை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள பாருங்க. அப்படி இருப்பா. அதனால அப்பா என்ன சொன்னாங்க? நம்ம போய் காட்டுக்கு போய் காவல் பார்க்க சொல்லிருக்காங்க. ஆளலம் செய்யிட்டு காணப்படி பிறகுகளை விரட்ட சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அது பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு கொண்டு போய் அங்க பாரு எத்த தண்டி மலைனே. குறிஞ்சியிலே மலர்ந்து குலுங்குதடி ஆமே குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. போடியா தானதீனா போடு நடந்தீனா அடி அடி குறிஞ்சியிலே
கரை சேர்த்த உனக்கு கோடி சரணமையா கும்பம் கரை சேர்த்த உனக்கு கோடி சரணமையா ஓடி மானகட்ட முண்டை மருமேனே இங்க வாங்க தர்றேன் இந்த மாடை சே இதெல்லாம் பொம்பளை தானா ஏன்? கருமம் ஏன் இப்படி ஆண்கள்ட்ட போய் இப்படி திரியிற வெக்கமல்ல உனக்கெல்லாம் இருங்க அவர் ஏய். கல்யாணம் பண்ணிக்கிற போறாரு இப்படி எல்லாம் பேசுறேன்னு உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்ன ஓயாம வேலையை விட்டு இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா நான் வேலையை விட்டு நின்னுக்குருவேன் பாத்துக்கிறேன் போய் தொல்ல முத ஆமா ஆ. நானே வேலை கிடைக்காம சரி. பார்த்தா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு யாரும் தூக்க வேண்டாம் நிக்க வேண்டாம் ஆ. இங்க வா. நீ யார காதலிக்கிற ஏய், வேணாம் அப்படி அதை நீ சொல்லாத யார காதலிக்கிற நானா பெட்டிக்கார தாமா மணி என்றனத்தை நீ யார காதலிக்கிற அப்படி கீரை வைக்க போகணுமேனு நீ யார காதலிக்கிற நான் யாரை காதலிக்க உங்க அண்ணன் 7 பேர்த்தையும் காதலிக்க 7 பேரு என்னம்மா ஏதாவது யாரா ஒரு ஆளை சொல்லு ஒரு நியாயம் வேணாமா வாரத்துல எத்தனை நாள் இருக்கு 7 நாள் 7 நாளைக்கு 7 பேர் சரியா தானே இருக்கு 8வது நாள் இருந்தா உங்க அப்பாவையும் சேர்த்திருவேன் எனக்கு உன்னை பத்தி தெரியும் நீ எங்க அண்ணன் வீரத்தேவனை தான் காதலிக்கிறேன் நானும் ஒருத்தர் காதலிக்கிறேன் யாருமா சொல்லுங்கம்மா சும்மா இருக்கேன் நான் யார தெரியுமா காதலிக்கிறேன் சும்மா இருக்கேன்னா சமாதி ஒண்ணு சும்மா கிடக்காத போய் படுத்துக்க ரொம்ப அழகா இருப்பார் என்கிட்ட சொல்லுங்கம்மா தினமும் ராத்திரி தூங்கவே விட மாட்டேன் ஏன் பக்கத்துல உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்க தூங்கும் போது கனவுல வந்துடுறாரு தூக்கம் இல்லாம எழுந்துச்சுரு சரி. நல்லா சிகப்பா இருப்பார் ஆளு சகப்பா இருந்தா அது கருப்பா தானே இருக்கு நல்ல உயரமா இருப்பார் உனக்கு எப்படி தெரியுதா எம்மாயா ஏண்டி ஆளு உயரமா இருந்தா அது நீளமா ஒரு அடையாளம் சரி அந்த அடையாளத்துக்கு ஆப்போசிட்டா நீ சொல்றிய உனக்கு எப்படி தெரியும் ஏண்டி எனக்கு தெரியாதாடாடி பட்டை அடிச்சிருப்பாரு ஒயின் சாப்பு திறந்திருக்க மாட்டேன் ஏய், ஆ. பசுபதி பாசம்னு சொல்லக்கூடிய முப்பட்டையாக்கப்பட்டது முப்பட்டிய சொன்னியலா நான் சப்பட்டியில சொன்னேன் கையில வேலை பிடிச்சிட்டு இருப்பாரு வேல் ஏய், நான் பார்த்தவனுக்கு இப்படி இல்ல கிடந்துச்சு ஏய் இப்படி இருக்கும் வேல் நீ பார்த்தாலுக்கு எப்படி இருந்துச்சு நான் என்ன அதெல்லாம் கரகத்தை போய் பார்க்க வர செய்யணும் காலு கீழே பாம்பு இருக்கும் ஹாத்தி ஆடுவாபே விளையாடுவாபே பாபே பாபே கல்கத்தா பாபே பாபே கல்கத்தா பாபே 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 ஏய் பாம்பு எங்க பாம்பு எங்க? பாம்பு இங்க பொந்துல போயிருச்சு வாயை வச்சு இழுக்க வேண்டியதானே ஏய், என்னம்மா? காலு கீழே பாம்பு இருக்கும் மயில் மேல உட்கார்ந்துருப்பாரு இந்த பக்கத்து சேவல் இருக்கு ஆட்டுக்கிட்ட யாரு தெரியுமா கண்டுபிடிச்சிட்டனே யாரு சர்க்கஸ் கம்பெனி ஓனர் இல்ல நம்ம குலக்கடவுள் முருகப்பெருமானத்தை காதலிக்கிறேன் அவருக்காகத்தான பறவை விரட்ட வந்தோம் ஆலோலம், ஆலோலம், ஆலோலம். என்ன சொல்றீங்க ஆலோலமா இந்த நாடகத்தை அமைப்பாளர் அன்பண்ணன் மாரிமுத்து அவர்கள் வள்ளி அவர்கள் ஆட வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ஐயா நீங்க சொல்லுங்க பெரியவங்க வள்ளி ஆடுறமா வேணாமா பாத்தீங்களா எவ்வளவு ஒரு உற்சாகமா இருக்காங்க அவங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் அதனாலதான் சொல்றேன் யார அமைப்பாளர் கிடக்குற பாருங்கம்மா ஏய் அவங்க ஆடலைன்னா நான் சுருண்டு இப்படியே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு